வெல்கம் டு கிரிப்டோ ரோலன் கைஸ். மைனிங் ரிக் அசம்பிளி பார்ட் 4ல் வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஹார்ட்வேர் எல்லாத்தையும் காம்பனன்ட்ஸ் எழுதி ஒன்றா கனெக்ட் பண்ணுறது, விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வெரி பேசிக் லெவலில் பார்த்தோம் எல்லாத்தையும், ஹார்ட்வேர் அண்ட் பேசிக்ஸ். ஸோ இப்போ வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம மைனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் விண்டோஸில் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் டு மேக் த மைனிங் ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய கோல் வந்து ப்ராபப்ளி இந்த மந்த்துக்குள்ளே ஒரு 100 வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு ஏன் ஒரு ரீசன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப நம்ம இன்றைக்கி கொஞ்சம் செய்வோம், நாளைக்கு கொஞ்சம் செய்வோம், நாளைக்கு கொஞ்சம் செய்வோம். ஒரு 1 வீக் கழித்து பார்க்குறப்ப என்னடா அது மொத்தமாக 2 வீடியோ தான் போட்டிருக்கோம், 3 வீடியோ தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை திரும்ப கண்டினியூஸாக செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. அதனால் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப நிறைய எஃபர்ட் போடுவேன். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு அது நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளே நினச்சாலும் அந்த வேலையை விடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இன்னும் இவ்வளோ தூரம் போட்டாச்சு, இவ்வளோ தூரம் நம்ம க்ரோ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கொடுக்குன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய எல்லா சேனல்ஸ்லையும் அதே மாதிரி தான். ஸோ இந்த சேனல்லையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். அதேமாதிரி ஒரு 100 வீடியோஸ் வந்து குயிக்காக போட்டுருவேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் பேஸில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரிமோட் டெஸ்க்டாப் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்னென்னா, நீங்கள் ஒரு மிஷினை வந்து உங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒவ்வொருத்தரும் இந்த மிஷின் அங்கே போய் ஃபிசிக்கலாக அக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் அதே லேண்டில் கனெக்ட் பண்ணுறதுச்சுன்னா ஆர்டிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விண்டோஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ரிமோட் டெஸ்க்டாப் ஒர்க் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அந்த மிஷினோட நேம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மிஷினை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு ரிக்கையும் வந்து நியோ ரிக் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ அதேமாரி நீங்களும் வந்து ரிக்கை நேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வைரஸ் ப்ரொடெக்ஷன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வைங்க. ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் எஸ்பெஷலி வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வைரஸ் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸில், டிஃபெண்டரில். அதில் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து உங்களோட மைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சுருப்பீங்களோ, டவுன்லோட் பண்ணுவீங்களோ, அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூஷன்ஸில் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸ்க்ளூஷனில் வைக்கல அப்படின்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணிவிடும் த்ரெட்டுன்னு நினச்சி. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய்ட்டு அதை அலோவ் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் யூசிஏ கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், யூஎஸ்சி செட்டிங்ஸு. அதுனா ஒவ்வொருத்தரையும் வந்து உங்களுக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காது. அண்ட் ஸோ இது வந்து வெரி பேசிக் ஸ்டெப். நீங்கள் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து செட் பண்ணுறது. அது நீங்கள் சேவ் பண்ணுறப்பே வந்து ரிமோட் டெஸ்க்டாப்போட செட்டிங்ஸு, பாஸ்வேர்டு, அந்த ப்ராம்ப்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தரையும் டபுள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த மிஷின் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மைனிங் சாஃப்ட்வேர் இதுக்கு வந்து நம்ம போகிறது வந்து நைஸாஷ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, மைனர் ஸ்டார்ட், அதுமாரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ஹவ் ஸ்பெண்ட் டூ மச் டைம். இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நைஸாஷ். அண்ட் இது டவுன்லோட் பண்ணுறது வந்து நைஸாஷோட அஃபிஷியல் கித்தப்பில் டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு எங்கேயும் டவுன்லோட் பண்ணாதீங்க. மைனிங் சாஃப்ட்வேர் எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்கள் பர்சனல் மிஷினில் வேறு ஏதாவது பேங்க் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இதில் வந்து வைரஸ் வரலாம் அண்ட் சம்திங் மைட் ஹேப்பன். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் அதே சமயத்தில் வந்து நம்ம டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது வந்து Ryzen 5 ப்ராசஸரு அண்ட் AMD RX 6600 XT கிராஃபிக் கார்டு இது. ஸோ நீங்கள் AMD சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ண தேவையில்ல. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் AMD ரிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ராசஸர் வந்து ரைசனாக வச்சுருக்கிறது வந்து ஒரு விதத்தில் வந்து பெட்டராக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்டெல் நாட் அ பிக் ட்ரபிள். பட் ஜென்ரலாக வந்து Ryzen அண்ட் AMD AMD ஹார்ட்வேர் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். அண்ட் டிரைவர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுங்கள், அந்த டிரைவர்ஸோட காப்பீஸ், ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் ஆல்சோ எந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் டிரைவர் அப்டேட் பண்ணுறப்ப பழைய வெர்ஷன் பயங்கர ஸ்டேபிளாக இருந்திருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நியூ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் ரேட் கம்மியாகும், ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும், அந்தமாரி இஷ்யூஸ்லாம் வரும். அப்போ நீங்கள் வந்து யூ கேன் ரிவர்ட் பேக் டு த ஓல்டர் வெர்ஷன். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்லாம் வந்து எப்போவுமே டர்ன் ஆஃப் பண்ணி வைங்க. நைஸாஷுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் டிரைவர்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோ அப்டேட்ஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வைங்க. மெயின் ரீசன் வந்து சம்டைம்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே தெரியாமல் திடீர்னு சிஸ்டம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, என்ன அப்டேட் நடந்துச்சுன்னு தெரியாது. அப்டேட் நீங்கள் வந்து மேனுவலாக ஒன்று பண்ணுங்கள்.
அதேமாதிரி நைசாஷ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும், நீங்கள் லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணலாம். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மிஷின் மைனிங் ரிக்ஸ்லாம் வந்து நான் எப்போவும் வைரஸ் ஸ்கேன் ரன் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு அதில் வைரஸ் இருக்கா என்னன்னு தெரியாது. முக்கால்வாசி ஐல் பி சேஃப், ஐ நோ தட். பட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா கீ லாகர்ஸ் மூலிமா வந்து அந்த லாகின் டீட்டெயில்ஸ் எடுத்துரும். அதுக்கப்புறம் யூ மே ஹேவ் இஷ்யூஸ். ஸோ அதனால் வந்து கியூஆர் கோட் மூலிமா லாகின் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் வந்து எந்த ஒரு லாக்ஸும் இருக்காது, யாரும் கேப்சர் பண்ண முடியாது இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்ஷாட்ஸை தவிர. ஸோ அதனால் இட்ஸ் பிட் சேஃபர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நைசாஷ் வந்து லாகின் பண்ணியாச்சு. அண்ட் நைசாஷ் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு மைனிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் ஹவர்ஸ் கூட ஆகும். அண்ட் இதிலே ஃபஸ்ட்டே சொல்லும் என்னென்ன மைனர்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும். பை டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு எந்தெந்த மைனர்ஸ்லாம் வந்து பெட்டர் எஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சிஸ்டம் செட்டிங்ஸில் சில பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. விச் இஸ் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணதுனால நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது, இந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ வி டோன்ட் ஹவ் டு வரி, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு அதை காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நைசாஷில் வந்து உங்கள் ரிக்குக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. அண்ட் மற்ற செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களோட கரன்சி சூஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ எந்த லொக்கேஷன் சர்வீஸ் லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து மைன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வெஸ்ட் கோஸ்ட் USA வந்து ஐ திங்க் மேபி த பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் இட். அண்ட் தீம்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, டார்க் தீம் லைட் தீம்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பெஞ்ச் மார்க்கிங் பண்ணும். எப்போவுமே நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் செட்டிங்ஸ் ஆல்சோ இன்னொரு திங் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ரன் ஆன் ஸ்டார்ட் அப்பு, அதுக்கப்புறம் விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகிறப்பே வந்து சாஃப்ட்வேரையும் ஸ்டார்ட் பண்ணிவிடு, அண்ட் பேக்ரவுண்டில் ரன் ஆகு, இந்தமாரி விஷயம்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரீஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கணும். அண்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் பண்ணணும். இது மட்டும் எஃபிஷியன்ட் கிடையாது. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து லாகின் பண்ணால் தான் சாஃப்ட்வேர் ரன் ஆகும். ஸோ அதுக்கு இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. வில் டூ தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து BG Info அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. இது என்னோட எல்லா மிஷினும் இன்ஸ்டால் பண்ணுவேன். நான் ஈவன் IT நெட்வொர்க்கிங் பண்ணுற டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தமாரி சாஃப்ட்வேர் வச்சுட்டு நான் எல்லா டேட்டா எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன். ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு IP அட்ரஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ பிங் ஒர்க் ஆகுதா இல்லையா, அதுமாரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணுமோ, மிஷினோட கன்ஃபிக் ஸ்பெக் இது எல்லாத்தையும் வந்து நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம். மிஷின் ரீஸ்டார்ட் பண்ண உடனே டெஸ்க்டாப்லேயே இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரையும் போய்ட்டு DX டேக் அங்கங்கே நோண்டிட்டு இருக்க தேவையில்ல. அண்ட் ஸோ இது இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். BG Info அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் யூஸ்வலி வந்து நான் கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாக்ல வைப்பேன். ஸோ மானிட்டர்ஸ் வந்து பின்னாடி வந்து ஃபயர் பண்ணணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் LED LCD ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய பிக்சல்ஸ் ஃபயர் பண்ணணும், பேக்லைட் ஃபயர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஸோ அதுக்காக வந்து யூஸ் டார்க் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸு. ஃபயர்வால் வந்து 3 டைப் இருக்குது, ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, டொமைன் 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்சஸ்லாம் அப்புறம் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கெட் பிட் பிகர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து டொமைன் அண்ட் பப்ளிக் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுவீங்க. ப்ரைவேட் வந்து நீங்கள் லோக்கல் ஆக்சஸில் நீங்கள் எதாவது பண்ணுறீங்க, உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களுக்கு ஒர்க் ஆகல எதுவும் அப்படின்னா, இப்போ IP மெசேஞ்சர் இந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட் கூட டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்ச் மார்க்கிங். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்பில் தான் வந்து உங்களோட கிராஃபிக் கார்டு எவ்வளோ ஹேஷ் ரேட் கிடைக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன மைனர்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து ரன் பண்ணி எல்லாத்துலேயும் பெஞ்ச் மார்க்கிங் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ டேகர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, இப்போ நான் வந்து லால் மைன் போகணும், வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. இது எல்லாத்துலேயும் நீங்கள் பெஞ்ச் மார்க் பண்ணி வச்சுட்டு எதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்குதோ அதை மட்டும் அப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், மற்றெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளாரே வந்து அதுங்க மாற்றிக்கும். நைசாஷ் வந்து அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணும். ஸோ எது வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குதோ அதை வந்து நைசாஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மைனிங் சேம்பர் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, Reddit அந்த மாதிரி சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் செக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஏன்னா பிராண்ட் நியூ கார்டு RX 6600 XTன்றது வந்து பிராண்ட் நியூ கார்டு. Hi1 OSல வந்து பீட்டா வெர்ஷனில் மட்டும் தான் டிரைவர்ஸ் இருக்குது, நார்மல் வெர்ஷனில் டிரைவர்ஸ் கிடையாது. ஈவன் விண்டோஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் எ பிராண்ட் நியூ அப்படின்ற ஒரு ரீசன்னால தான். அதனால் நீங்கள் வந்து Redditல போய்ட்டு எப்பவுமே கிராஃபிக் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க, ஸ்டேபிளாக இருக்குதா, ஹேஷ் ரேட் எவ்வளோ வருது, பவர் கன்சப்ஷன் எவ்வளோ. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிரைவர்ஸ்லாம் அவைலபிள்
அவைலபிள் இருக்கா. அண்ட் மெயினாக வந்து நீங்கள் வெறும் விண்டோஸில் மட்டும் செக் பண்ணாதீங்க, ஹைவான்லேயும் டிரைவர்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஹைவானில் செக் பண்ணல அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து விண்டோ ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் போய் டிரைவர்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க, இருக்காது. அப்போ ஹைவானும் உங்களுக்கு இல்லைனா அடுத்த வேறு ஏதாவது சாய்ஸ் போகணும், உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா அங்கே ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ் வந்து விச் வில் டேக் டைம். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிலது எரர்ஸ் காட்டும், சிலது வந்து உங்களுக்கு சொல்லிவிடும் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹேஷ் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிடும். அண்ட் எரர்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் அப்புறமா கிளியர் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு டிரைவர் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு எப்படி இருந்தாலும் AMD வந்து அடிக்கடி டிரைவர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க புது கிராஃபிக் கார்ட்ஸ்க்கு. ஸோ அது அடுத்த அப்டேட் வரப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பெஞ்ச் மார்க் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து ஷுட் பி ஓகே. நீங்கள் ஆக்சுவலி வந்து ரெடிட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் RX 6600 XT இந்த கிராஃபிக் கார்டு அப்படின்னா இதோட போஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைக்கும். மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓகே இந்த இஷ்யூவா, இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். மெயினாக வந்து AMD கார்ட்ஸ் வந்து NVIDIA கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மி. அண்ட் அது ஒரு ரீசனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா AMD கார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்கும், NVIDIA அந்தளவுக்கு அவைலபிள் இருக்காது. ஏன்னா NVIDIA வந்து லாட் மோர் ஈஸியர் ஃபார் மைனிங். ப்ரிட்டி மச் வந்து நான் LHR கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் ரிக்கில் போட்டு அது மைன் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ வராது. ஈவன் நீங்கள் OC பண்ணலனாலுமே வந்து தே டூ தி ஜாப். ஸோ அந்தளவுக்கு வந்து தே ஆர் ரியலி குட். அதில் எஸ்பெஷலி நாட் ஆல் கார்ட்ஸு 3070 3060 Ti அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்ட்ஸ் ஃபார் மைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ரன் பண்ண விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு மைன் ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஃபியூ ஹவர்ஸ் விட்ருங்க. நீங்கள் உடனே போய் செக் பண்ணிட்டு அதை சும்மா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ரன் பண்ண விடுங்க. லெட் இட் கெட் ஸ்டெபிளைஸ். உங்களுக்கு ஹேஷ் ரேட் ஸ்டெபிளைஸ் ஆகட்டும், உங்களுக்கு எவ்வளோ ஹேஷ் ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதேமாதிரி ரெடிட்டில் போய் இதுக்கு எவ்வளோ ஹேஷ் ரேட் வருது, மற்றவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஹேஷ் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ரெடிட்டில் வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன கோர் கிளாக் வைக்கணும், என்ன வோல்டேஜஸ் வைக்கணும், அண்ட் என்ன வந்து MEM கிளாக் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவர் செட்டிங்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் யூஷுவல் தான். இது நீங்கள் வந்து மானிட்டர் ஸ்டாண்ட் பையில் போட்டுடலாம். ஹார்ட் ட்ரைவ் வந்து நெவர் டு டர்ன் ஆஃப் போடுங்க. ஸ்லீப் மோடு நெவர் போடுங்க. அண்ட் பவர் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. USB பவர் சேவிங்ஸ், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து USB மூலியமாக வந்து நீங்கள் ஹைவான் ப்ளக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து USBலாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சாரி ஹைவான் வேறு ஏதாவது USB மூலிமா நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூ டோன்ட் வாண்ட் த USB டு டர்ன் ஆஃப் ஆஃப்டர் வைல். ஸோ அதனால் அதேமாரி ஹைபர்னேஷன் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா ஹைபர்னேஷன் வந்து உங்களோட ப்ரைமரி ஹார்ட் ட்ரைவில் வந்து பெரிய ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணும், ஹைபர்சிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 60 GB வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் that's about it guys. I think we covered quite a lot. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நைசாஷ் ரன் ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு, அன்மைனபிளில் வந்து அடா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 2 காயின் வந்து மைண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, வில் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வில் கேட்ச் அப் அகெயின் அண்ட் தேங்க்யூ. Cheers.